எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வர ஜூலை 25ஆம் தேதி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2Aக்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள். ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி. ஸோ பார்த்துட்டு கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்குது. 6th ஸ்டாண்டர்ட் 6 to 12th வரைக்கும் தமிழ் புக் வந்து இதில் கவர் பண்ணுவோம். நியூ புக் தான் இதில் கவர் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எல்லா டெஸ்ட் நடக்கும். ஏன்னா டியூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறதுனால கம்மியான நாள் தான் இருக்கிறனால நம்ம வந்து வேகமாக முடிக்கிறதுக்காக போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ 3 எல்லா டெஸ்ட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 23ஆம் தேதி 25ஆம் தேதி டெஸ்ட் நடக்கும். 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு 3 ஏழுக்கான டெஸ்ட்டு. அடுத்த நாள் வந்து அடுத்த 3 ஏழுக்கான டெஸ்ட்டு. 6ஆம் வகுப்பில் 4லேருந்து 6ஆம் ஏழு வரைக்குமான உள்ள டெஸ்ட்டு. அடுத்த 3 ஏழுக்கான டெஸ்ட் வந்து ஜூலை 27ஆம் தேதி நடக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும். 6th ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இது ஜூலை 29ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்த டெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 7th ஸ்டாண்டர்டுக்கு நடக்கும். அதே மாதிரி தான் 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th 11th 12th இதே மாதிரி ஆர்டரில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் 12th வரைக்கும். இந்த 12th வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 6 to 12th வரைக்கும் உங்களுக்கு சேர்த்து ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்ச் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதில் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும், இதுக்கான கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 120 கொஷின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். இப்போது லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெஸ்ட் டைம் வந்து 8 PM அப்படின்னா 8 PMக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். அந்த லிங்க் வந்து மறுநாள் 8 PM வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அதிலே உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது கொஸ்டினுக்கு நீங்கள் மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத லிங்க்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். லிங்க் சென்ட் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருப்போம். ஆன்சர் கீ வந்து பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எகெயின் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரை பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இல்லைனா ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். புக் லிங்க் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான புக் லிங்க் கொடுப்போம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு 3 ஏழுக்கான டெஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 ஏழுக்கான புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக் லிங்க் தான் ஷேர் பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஓனாக புக் இருந்தால் அதே ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம சென்ட் பண்ணுற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 ரூபாய். இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் ஒன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லியாச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச். ஸோ தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நடப்பு நிகழ்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச்சு லாஸ்ட் டே ஜூன் டு இந்த வருஷம் மே வரைக்குமான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்து மேக்ஸ் பேட்ச் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. சயின்ஸ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இல்லைனா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.